பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்கள், கலங்க வேணாம், பயப்பட வேணாம்னாரு. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், உங்கள் வேலைத்தில் சமாதானம் இல்லாமல், அநேக காரியத்தில் நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் அந்த நாளில் உங்களுக்கு சொன்னால் சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், பயப்படாதீங்க, திகழாதீங்க, கலங்காதீங்கன்றாருங்க ஆண்டவர் உங்களை பார்த்து. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன் என்றார். அவருடைய சமாதானத்தை கொடுக்குறாருங்க. உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நாள் தாங்க. நம்ம உறவினர் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது உடனே கடந்து போயிடும். ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் நிலைச்சி நிற்குங்க. அதுதான் சொல்கிற, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுக்கலப்பா. உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. பயப்படாதீங்க, என் சமாதானம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அன்போடு சமாதானத்தில் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்றாருங்க. யாரெல்லாம் சமாதானம் இல்லாத இருக்கிறீங்க, யார் வீட்டிலாம் பிரச்சனையோடு இருக்கிறீங்க, எந்த வேலை சொல்லி கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கன்றவங்களை பார்த்து சொல்கிறாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கலக்கமும் வேணாம், எந்த ஒரு திகிலும் வேணாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சமாதானத்தின் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் எல்லாத்தையும் சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்த வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.